ஹலோ ஆல், இன்றைக்கி எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாரு எதனால மற்ற கண்டஸ்டண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருக்காங்கன்னு. பாரு அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு இடத்துல கூட அவங்க கேரக்டர்லேருந்து வெளியே வரலை. ஃபுல்லாகவே வந்து எல்லார்கிட்டையும் வந்து பொறுமையாக நல்லபடியாக பேசினாங்க. ஸோ பாரு வந்து கடந்த 2 வாரமாக இந்த மாதிரி தான் வந்து கேம் ஆடிட்டுருக்காங்க. அவங்களுடைய ட்ரிகரிங் பாயிண்ட் அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து நம்ம பேசக்கூடாது, கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி, அதாவது இந்த வாரம் டாஸ்கில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் பேச வேண்டிய இடத்துல கரெக்டாக பேசுகிறாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து சின்சியராக விளையாடுறாங்க. இப்போ அந்த வீட்டில் எப்படி இருக்குன்னா, பாரு வர்சஸ் அதர் ஹவுஸ்மேட்ஸ். அதில் வந்து மெஜாரிட்டி வந்து பாருக்கு வந்து எதிராக தான் நிற்கிறாங்க. அப்படி என்ன இவங்க பண்ணாங்க இவங்க வந்து எதிராக நிற்கிறதுக்கு காரணம்? கிச்சனில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் போதும், உடனே வந்து பாருக்கிட்ட வந்து அப்படியே எகிரி போய் பேச வேண்டியது. அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சும் அதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கவும் தேவையில்லை. ஏதாவது ஒன்று அது பாரு பண்ணது தப்பு, அவ்வளோதான். அது பேசுகிறதுக்கு வந்து இருக்கிற எல்லாருமே வந்து வருவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பால் சண்டை திருப்பி ஆகிடுச்சு. வேணாவோட பால் வந்து யாருக்கும் எடுத்து கொடுத்துட்டாங்க. பாரு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாமல் நடந்திருக்கு, அது எப்படி மிஸ் ஆகிடுச்சுன்னு தெரியல, உனக்கு நாளைக்கு பாலிலேருந்து எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க. வேணா வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க, எனக்கு இன்றைக்கே வேணும்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ நாளைக்கு பால் வருது இல்லை, என்னோடய ஷேர் வந்து கொடுக்குறேன்னு சொன்னபோது, அது எப்படி நீங்கள் கொடுக்கலாம், எல்லாருமே வந்து தண்ணி ஊற்றி தானே கொடுப்பாங்க, அப்போ உங்களோட ஷேர் எடுத்தால் அது வந்து தப்பாயிரும்ல, கணக்கு மிஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு கனி ஒரு சைட்லேருந்து உருட்டிகிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த மாதிரி தான் வந்து பாருக்கிட்ட பண்ணிகிட்ருக்காங்க. நைட்டு டின்னர் அதில் வந்து தண்ணி ஆகிடுச்சு, சாம்பார் வச்சுருக்காங்க போல் பாரு. ஸோ தண்ணி ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அமித் சொல்கிறாங்க, கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து போடுங்கன்னு. ஸோ பாரு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே வந்து நிறைய கோதுமை மாவு எடுத்து அப்படியே போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிட்டு தான் ஊற்றணும், அது தெரியல அவங்களுக்கு. ஓகே, ஸோ நான் கிண்டி ரெடி பண்ணிடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து நல்லா வரல. அதுக்கு போய் சாண்ட்ரா, திவ்யா, அப்புறம் சபரிலாம் வந்து கலாய்க்கிறாங்க. இது என்ன சைனீஸ் டிஷ்ஷாக இருக்குது, மாவு சாம்பாரில் போட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரிதான், அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு குக்கிங் வராதுன்னு. ஸோ வராதவங்க இந்த மாதிரி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் வாயாலேயாவது போய் சொல்லலாம், இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அது சொல்லாமல் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தனமாக வந்து உட்காந்து கலாய்ச்சிட்ருக்காங்க. திவ்யா வேறு சொல்கிறாங்க, நாளைக்கு பாரு வாயில் பருப்பை போட்டு அடுப்பில் உட்கார வச்சிடலாம், வடையாயிரும்னு சொல்லிட்டு. என்ன பேச்சுது, இந்த மாதிரியா பேசுவாங்க கோ-கண்டஸ்டண்ட்டை? அதை கேட்டுட்டு சபரி, இந்த சாந்திரா இவங்கெல்லாம் வந்து சிரிக்கிறாங்க. ஏதோ இவங்களுக்கெல்லாம் குக்கிங் நல்லா தெரியும்ப்பா, அதனால் வந்து நாங்கள் அப்படி தான் பேசுவோம், அந்த மாதிரி தலைக்காணம் பிடிச்சி அலையிறாங்க. கூடவே வந்து கிச்சனில் ஹெல்ப்புக்காக இருக்கானே எஃப்ஜே, சொல்லவே தேவையில்ல, அவன் வந்து சரியான சிடுமூஞ்சின்னு சொல்லலாம். ஸோ எல்லார்கிட்டையும் வந்து சிரித்து பேசுகிறவன் பாரு வந்தால் மட்டும் மூஞ்சி அப்படியே வெறப்பாக வச்சுருப்பான். அவனுக்கு என்ன தெரியும், நல்லா சண்டை போட தெரியும் பாருக்கிட்ட. சண்டை போடுறதாவது ஏதாவது லாஜிக் இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏதாவது ஒன்று புரிஞ்சுக்கிட்டு வந்து காய்ச்சி பேச்சுன்னு கற்றுட்டு போயிடுவான். அடுத்தது வியன்னா வந்து அப்படியே வந்து சுற்றி லவ் பண்ணுவான். இதை தவிர வேறு என்ன பண்ணுவார் இந்த வீட்டில்? ஸோ ஏதோ பாரு ஏதாவது சொன்னால் மட்டும் எங்கேருந்து தான் ரோஷம் வரும்னு தெரியாது. அந்தளவுக்கு கோவம், அந்தளவுக்கு ஒரு பேச்சு. நேற்று எபிசோட்லலாம் வந்து காலையில் 3 மணி 4 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க பாரு. அவங்கள போயிட்டு வந்து திருப்பியும் பாத்திரம் கழுகுன்னு சொல்லிட்டு காலையில் டார்ச்சர் பண்ணிட்டு நல்லா வேலை செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டேன். ஏதாவது ஒரு வேர்டு சொன்னால் நீ தப்பு, நீ சொன்னது எல்லாமே தப்பு, அந்த மாதிரி வந்து திரும்பிடும். இதுங்கெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. ஸோ இவருக்கு ஏதாவது ஒன்றுனா உடனே ஆகுனா கனிக்கிட்ட போயிட்டு ஹக் பண்ணுவார், அக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காக்கா பிடிப்பார். அடுத்தது கனி, விக்ரம், இவங்க 2 பேரை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஏதாவது ஒரு தூசி, அதாவது அந்தளவுக்கு தான் தப்பு இருக்கும், அது இருந்தால் கூட பாரு காலி இன்னைக்கு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு வச்சு செய்ய வருவாங்க. இவங்களுக்கடையிலலாம் நின்று பாரு இவ்வளோ தைரியமாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து விளையாடுறாங்களே, அதுவே பெரிய விஷயம். எனக்கு என்ன தான் குக்கிங் தெரியலனா கூட நான் அதில் வந்து எப்படியாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு இறங்குறாங்கல்ல, அதே மாதிரி மற்றவங்கிட்ட பேசும்போது ஒரு புன்னகையாக பேசுகிறாங்க. ஸோ இது பாருவை தவிர மற்ற யாருக்கு இருக்குது அந்த வீட்டில், நீங்களே சொல்லுங்கள்.